வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிராமப்புறங்களில் இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாட்டை குளிப்பாட்டி பெயிண்ட் அடித்து, கொம்புகள் சீவி பெயிண்ட் அடித்து, அதுக்கு நிறைய ஆபரணங்கள் போடுற மாதிரி கயிறுகளில், அப்புறம் மணி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கட்டி விட்டு, அது ஜல் ஜல்னு அந்த மாடு போகிறத பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். கிராமப்புறங்களில் இன்றைக்கி ரொம்ப மாட்டுப் பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொங்கலில் எல்லா பொங்கலை விட மாட்டுப் பொங்கல் தான் கிராமப்புறங்களில் ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க. அது மாதிரி நகர்ப்புறங்கள்லேயும் வேறு விதமாக கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன். மாடு இல்லைனாலும் வேறு விதமாக நல்ல விதமாக கொண்டாடுவாங்க. நல்லா துணிமணி எடுத்து நம்ம முன்னோர்களுக்கு வச்சு படைச்சி, அசைவ உணவுகள் செஞ்சு வச்சு படைச்சி இங்கே வேறு விதமாக கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடினாலும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கா, அது போதும். அப்புறம் இன்றைக்கி என்ன விதமான வாய்ஸ் வீடியோவில் என்ன மெசேஜ்னால், நம்ம அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த தாய் பற்றி தான் பேசுகிறது. சொல்ல போகிறேன் என்னென்னா, சாந்தமான தெய்வங்கள் வணங்காமல் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள்லாம் வணங்குறாங்க, அப்படி என்ன சிறப்பு ஆக்ரோஷமான தெய்வங்கள் வணங்குறதுனால அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நிறைய பேர் அப்படி கேட்கவும் செய்வாங்க. ஐயோ, அவங்கள ரொம்ப காளிலாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயங்க, அப்புறம் ஆக்ரோஷமான தெய்வம்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் சாந்தமான தெய்வங்கள் மட்டும்தான் வணங்குவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்ம ஒரு முறையீடு அந்த அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையீடு நம்ம வைக்கும்போது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, என் பேர் சத்யா, அட்ரஸ் வேணால் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 30 நாள், 60 நாள், 90 நாள் மேக்ஸிமம், அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நீங்களே கேட்கலாம். உங்களுக்கு நியூஸ் வரும். அந்த மாதிரி கொடுத்துரும் அந்த அம்மா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு நடக்கிறத நான் சொல்கிறேன். நான் ஏதோ கற்பனையாக கதையெல்லாம் யாருக்குமே சொல்லலை. எனக்கு நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் வீடியோவாக போட்டுருக்கேன். அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படியே ஸ்பாட்டில் கொடுக்கும் அந்த அம்மா. ஒரு மேக்ஸிமம் அப்படியே பொறுத்துட்டே இருங்களேன். 30 நாள், 60 நாள், 90 நாளுக்குள்ளே அவங்கள சீட்டிங், உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, உங்களை ஏமாற்றிட்டாங்க, காசு பணம் ஏமாற்றிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, நம்ம ஒரு வேண்டுதல் வச்சா போதுங்க அந்த அம்மாட்ட. அது 90 நாளுக்குள்ளே அந்த அம்மா ஒரு வழி பண்ணிட்டு பண்ணிடும், கண்டிப்பாக பண்ணும். சில பேர் சொன்னால் அதெல்லாம் சாமியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா பேசி, அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்காத இந்த காலத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். மலையனூர் அங்காளம்மனை வேண்டி பாருங்கள், அந்த அம்மா ஸ்பாட் பனிஷ்மெண்ட் அப்படி. அவன் கதி அவன் தாங்க உணரணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஏமாத்துறாங்க, காசு பணம் ஏமாத்துறாங்க,